வணக்கம் நேயர்களே, அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். போன வீடியோல பாமீர் முடிச்சு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல காரகோரம் மலைத்தொடர் பற்றி பார்க்கலாம். காரகோரம் மலைத்தொடரை பார்க்கறதுக்கு முன்னாடி காரகோரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். துருக்கிய மொழியில கருப்பு மலைத்தொடர்னு பொருள். அடுத்து காரகோரம் மலை எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான், சீன எல்லையில அமைஞ்சிருக்கு. இப்ப மேப்ல பாருங்க, இந்தியால வடக்கு எல்லையில அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கே அப்படின்னா என்னன்னு. கே பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேங்கிறது காரகோரத்தை குறிக்குது. அதாவது ஆங்கிலத்துல காரகோரத்தோட முதல் எழுத்து கேவ குறிக்குது. இப்ப K1 பத்தி தெரிஞ்சுக்கலாம். K1ங்கிறது காரகோரத்தோட முதல் சிகரம் மஷர்மிரம் பற்றி குறிக்குது. K1 பாகிஸ்தான் நாட்டுல அமைஞ்சிருக்கு. இது உலகத்தின் 22வது உயரமான மலையாகும். இப்ப K2 பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலகத்தோட 2வது மிக உயரமான சிகரம். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் K2. இந்த சிகரத்தோட வேறு பெயர்கள் மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் மற்றும் சாவேட் மலைன்னு அழைக்கப்படுது. K2 மலைகளின் ராஜா, மலையேறுபவர்களின் மலை, மலைகளின் மலைன்னும் அழைக்கப்படுது. உலகத்திலேயே உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் மலையை விட K2 ஏறுறது ரொம்பவும் கடினமானது, அப்புறம் ஆபத்தானது. இன்னும் கூட K2வோட கிழக்கு பகுதி யாராலையும் ஏற முடியாத பகுதியா இருக்குது. அப்படின்னா பாத்துக்கோங்களேன், K2 ஏறுறது எவ்வளவு கஷ்டம். இதோட உயரம் 8611 மீட்டர். 1856வது ஆண்டுல தாமஸ் மவுண்ட் நீமெரிங்கிறவங்க தான் காரகோரம் மலைத்தொடர்ல உள்ள 5 சிகரங்களுக்கும் K1 முதல் K5 வரைக்கும் பேர் வச்சாங்க. காரகோர மலைத்தொடர்ல காணப்படுற கணவாய் காரகோர கணவாய்னும் அழைக்கப்படுது. இந்த கணவாய் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே காணப்படுது. குறிப்பா இந்தியாவுல லடாக் என்ற பகுதியில அமைஞ்சிருக்குது. காரகோர மலைத்தொடர்ல உற்பத்தி ஆகிற ஆறுகள் சிந்து ஆறு, கில்கிட் ஆறு, தியோக் ஆறு, ஹன்சா நதி, நுப்ரா நதி, கரகோஷ் ஆறு. இந்த 6 ஆறுகளுமே காரகோர மலையில உற்பத்தி ஆகிற ஆறுகள் ஆகும். அதுலயும் நுப்ரா ஆறு சியாச்சின் பனிப்பாறையில இருந்து உருவாகுது. உலகத்திலேயே அதிக பனிப்பாறை நிறைந்த இடம் காரகோரம் ஆகும். நேர்களே, அடுத்ததா நம்ம காரகோரம் வனவிலங்கு சரணாலயம் பற்றி பார்க்கலாம். காரகோரம் வனவிலங்கு சரணாலயம் லடாக் யூனியன் பிரதேசத்துல அமைஞ்சிருக்குது. இந்த சரணாலயத்துல ஆல்பைன் தாவரம், பாலைவன தாவரங்கள்னு அதிகம் காணப்படுது. இந்த சரணாலயத்துல உரால், ஆற்காலி, திபெத்திய விண்மீன், பரல் அப்படின்னா நீல செம்மறியாடு, திபெத்திய மானுக்கு திரு அப்படிங்கிற பேரும் இருக்கு. பாக்டீரியன் ஒட்டகம் போன்ற விலங்குகள் காணப்படுது. இந்த சரணாலயம் 1987வது ஆண்டு நிறுவப்பட்டது. சரி நேயர்களே, இந்த வீடியோல காரகோரம் மலையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வர வீடியோல வேறு ஒரு மலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும்.